நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து கட்ட போகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வசனத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ப்ராமிஸ் வேர்ட். ஆண்டவர் அதில் இருக்கிற அந்த வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் சொல்லும்போது முன் இருந்தது போல. ஆமென் சொல்லுங்க. முன் இருந்தது, ஆமா, முன் இருந்தது போல நான் அதை திரும்ப கட்டுவிப்பேன். நான் திரும்ப கட்ட போறேன். ஆமென். நான் ரெஸ்டோர் பண்ண போறேன். நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய ஹார்ட்டை நம்ம திரும்ப ரெஸ்டோர் பண்ண துடிக்கிற தேவன். லூக்கா 19:10 விதமாக சொல்லுகிறது. சீக்கிரம் உட்காருங்க தம்பி, மியூசிக் பிளே பண்ண சீக்கிரம் உட்காருங்க. இழந்து போனதை தேடவும், உட்கார்ந்து வார்த்தையை கவனிக்கணும் எல்லாரும். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் அந்த ரிவைவலுக்கு சமமான வார்த்தைகள் அப்படின்னு சொன்னா இந்த ரெஸ்டரேஷன், ரீபில்டிங், ரினியூவல், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பைபிள்ல நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்குது. இந்த ஏசாயா 40வது அதிகாரத்தில் கூட கடைசி வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அப்படின்னு தானே தமிழ்ல இருக்கு. பட் இங்கிலீஷ்ல they shall renew their strength இருக்கு. ஆங்கிலத்தில் they shall renew their strength, அதுதான் சரியான பதம். ஆமென். இழந்து போன தங்கள் பலனை அவங்க என்ன செய்வாங்க? திரும்ப பெற்றுக்கொள்வார்கள். நம்ம புது பலன்னு தமிழ்ல ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு. பட் ஆமென். ஆனால் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வார்கள். நம்முடைய ஆண்டுடைய இருதயம் எப்பொழுதுமே அப்படிதான். இழந்து போனதை திரும்ப தருகிற தேவன், இடிந்து போனதை திரும்ப கட்டுகிற தேவன். நான் உன்னை திரும்ப கட்டுவேன், நான் திரும்ப உன்னை தூக்கி நிறுத்துவேன், உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் செய்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக ஆமென் அது உன்னதமான காரியமாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை நேராக நம்ம உங்களுடைய கவனத்தை திருப்ப போகிறோம். தயவுசெய்து கொஞ்சம் பேர் இருக்கீங்க, எல்லாரும் இந்த வசனத்தை நல்லா கவனிக்கும்படியாக கேட்கிறேன். ஏன்னா வார்த்தை கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தர விரும்புகிறார். பைபிளில் நிறைய இழப்புகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நான் நிறைய இழப்புகளுக்கு பேர் வச்சிருக்கேன். அதாவது முதல்ல அன்எக்ஸ்பெக்டட் லாஸ், எதிர்பாராத நேரத்தில் இழந்த இழப்பு. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாசிக்க வேண்டாம். தாவீதும் அவருடைய ஜனங்களும் சிக்லாகிலே, ஆகிஸ் ராஜா, பெலிஸ்திய தேசத்திலே ஆகிஸ் ராஜா கிட்ட தஞ்சம் புகுந்து சிக்லாகிலே இருக்கிறாங்க. இப்பொழுது பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்கிறது. இப்போ ஆகிஸ் ராஜாவோடு சேர்ந்து தாவீதும் அவர்களும் சேர்ந்து யுத்தத்துக்கு போறாங்க. ஆனால் பெலிஸ்திய பிரபுக்கள் இவர்களை என்ன செய்யவில்லை? நம்பவில்லை. ஆர்கியூமெண்ட் வருது, அவங்களை திருப்பி அனுப்புறாங்க. வரும்போது சிக்கலாக எரிந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆமென். அந்த நேரத்தில் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று எழுதி இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, கூடவே இருந்தாலும் கல் எடுத்துட்டான். கூட இருந்தவர்கள் என்ன செஞ்சுட்டான்? கல் எடுத்து அடிக்க ஆயத்தம் ஆயிட்டான். இவன் நேரம் ஓடி போய் தேவ சமூகத்தில் உட்காருகிறான். நம்ம இழப்பு வரும்போது, இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் வரும்போது நம்ம பதறி அவங்களையும் இவங்களையும் நம்ம பார்க்க ட்ரை பண்ணுவோம், மனுஷ உதவிகளை தேடுவோம். ஆனால் கர்த்தர் இங்கே கற்றுக் கொடுப்பது என்னன்னா, ஓடி போய் உட்காந்துரு, என் சமூகத்துக்கு வா. ஆமென். ஏன்னா என் இருதயம் உனக்கு திரும்ப தர்றதுக்கு துடிக்கிற இருதயம். தாவீது அங்கே போய் கேட்குறார், ஆண்டவரே. அதுக்குள்ளே ஒரு தம்பி அங்கே பிடிச்சிட்டாங்க. அவன் சொன்னான், நாங்கள் தான் என்ன செஞ்சோம், அங்கே கொள்ளையடித்தோம், நாங்கள் தான் அப்படின்னு ஒன்று. அவனுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து அவனை திடப்படுத்திட்டு ஆண்டவர்கிட்ட, அவங்ககிட்ட ஒன்றும் கேட்கல, நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே அந்த தண்டை நான் பின்தொடரலாமா, அது எனக்கு திரும்ப கிடைக்குமானா? கர்த்தர் சொல்கிற வார்த்தை நீங்கள் வாசி பாருங்க. நீ போ, சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்றும் குறைவு விடாமல். அப்படின்னா ஒரு குண்டூசி கூட உனக்கு சொல்லுங்க குறைவுபடாது, அத்தனையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஆமென். இதுதான் நம்முடைய ஆண்டவர். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஆமென். இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப, ஏன்னா அவருடைய இருதயம் அப்படி. ஆமாம். ரெண்டாவது இழப்பு 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோர்தான்
நதி அருகிலே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் இருக்கிற இடம் மிக நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் விசாலப்படுத்த விரும்புகிறோம், போய் மரத்தெல்லாம் வெட்ட போகிறோம்னு சொன்னோன்னே அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. எல்லாரும் போகிறாங்க, எல்லாரும் மரத்தை வெட்டுறாங்க. ஒரே ஒருத்த மட்டும் கோடரி என்ன செஞ்சுட்டான் சொல்லுங்க, தவறி தண்ணியில் விழுந்துட்டான். ஆமாம், அவன் கத்துறான். எடுத்தோன்னா என்ன கத்துறான், ஐயா நான் ஓசியில் வாங்கிட்டு வந்தேன்றான். என்ன சொன்னா, ஓசியில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கத்துறான். இந்த இழப்புக்கு நான் வச்சிருக்க பேரு கவனக்குறைவினால் ஏற்பட்ட இழப்பு. ஒன்று, முதல் எதிர்பாராத ஏற்பட்ட இழப்பு. ரெண்டாவது, கவனக்குறைவினால் ஏற்பட்ட இழப்பு. ஏன்னா அத்தனை பேரும் ஒழுங்கா வெட்டிட்டு இருக்கான், இவன் மட்டும்தான் என்ன செஞ்சான், தவறி கீழே. இன்னைக்கும் அப்படிதான் நிறைய பேர். இரவல் அப்படின்னு அங்கே பைபிளில் இருக்கு, நமக்கு தெரியும், இலவசமாக கிருபையாக கொடுத்தது. ஆமென். நம்முடைய ரட்சிப்பு சொல்லுங்க சத்தமா, இலவசமா, இரவலா, என்ன வேணா சொல்லுங்க, கிருபையா கர்த்தர் நம்மை ரட்சித்தார். எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது, நீங்கள் விசுவாசத்தை கொண்டு கிருபையினால என்ன செய்ய ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்டது கிருபை, தெரிந்து கொள்ளப்பட்டது கிருபை, அழைக்கப்பட்டது கிருபை. கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், மாம்சத்தின்படி உடைய அழைப்பை கொஞ்சம் திரும்பி பாருங்க. கோயம்புத்தூர்லயே சூப்பர் ஹீரோன்னு உன்னை அழைக்கல, என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க. ஆமென். நீங்களாம் பைத்தியமா இருந்த, கீழ்ப்பாக்கத்தில் இருந்த உன்னை தான் நான் தேடி வந்தேன். நான் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றார். ஆமென். ஞானிகள் அநேகர் இல்லை, பலவான்கள் அநேகர் இல்லை, ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை கர்த்தர் தேடி வந்தார். பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமானவர்களை. பழைய பாட்டு ஒன்று இருக்குல்ல, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீர். பாடுங்க, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா. சரி, பைபிள்ல நிறைய. அடுத்தது யோபு இழந்தார். யோபு எதற்காக இழந்தாரு? அவர் மேல வைத்திருந்த விசுவாசத்தினால இழந்தார். ஆமென். கிறிஸ்துவிற்காக இழந்தவர் எவரும் தரித்திர. ஆண்டவர் சொன்னாரு, அவன் இழந்ததை இரட்டத்தனையாக திரும்ப கொடுத்தேன். ஆமென். ஸோ நம்முடைய ஆண்டவர் எப்படி இழந்தாலும் திரும்ப கொடுக்கிறது. ஆமென். சங்கீதம் 51 தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்முடைய ரட்சணியின் சந்தோஷத்தை பாவத்தினால தொலைச்சிட்டேன், திரும்ப தரேன். போ, கவனக்குறைவினால தொலைச்சிட்டேன், திரும்ப தரேன். ஆமென். எனக்காக தொலைச்சிட்டியா, உனக்கு திரும்ப தரேன். அவர் யாருக்கும் கடன்காரன் இல்லை. அவர் ரொம்ப கால்குலேட்டிவ். நேற்று நானும் பாஸ் வில்லியம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் சாப்பிடும்போது. அவர் ரொம்ப என்ன சொல்றது, கவனமா ஒவ்வொன்றையும். மனுஷன் மறந்துடுவான், ஆனால் கர்த்தர் மறக்கவே மாட்டார். காம்பன்சேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு சின்ன பெரிய தியாகமெல்லாம் நம்ம பண்ணதில்லை, ஏதாவது சின்ன காரியம் செஞ்சுருப்போம். அதெல்லாம் கணக்கில் வச்சு அவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தரதை சரி கட்டுகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இளைய குமாரனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் எதையெல்லாம் இழந்தான்? இளைய குமாரனுக்கு என்னன்னா, தகப்பனோடு இருக்கிறது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃப்ரீயா இருக்க முடியாது. இன்னைக்கு பிள்ளைகள் கூட நிறைய பேர் அந்த வி வாண்ட் ஃப்ரீடம் அப்படின்றாங்க. ஹலோ, வாலிப பிள்ளைங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் தேவ தூதர்கள் மாதிரி என்னை பார்க்கக்கூடாது. உங்களை லைஃப்பை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். என்னவா வி நீட் என்னது? ஆமாம், அப்பா அம்மா கண்ட்ரோல் பண்ணுறது. என்னடா மொபைல் வைடா, எப்போ பார்த்தாலும் மொபைல் வச்சுட்ருக்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யாது. வாலிப பிள்ளைங்களாம் இப்போ அப்படியே ஏஞ்சல்ஸ் மாதிரி மாறிட்டாங்க. எல்லாரும் என்ன கண்ணை பார்க்கணும், என்ன பார்க்கணும். ஆமாம், உண்மைதானா? நான் சொல்கிறது உண்மைதானா? அப்பா அம்மா சொல்கிறது நமக்கு பிடிக்க. எப்போ பார்த்தாலும் நோய் 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 நோய், டார்ச்சர்.
அட்வைஸு, அது இது பயங்க பிடிக்கவே பிடிக்காது. இந்த இளையகுமாரன் பார்த்தா சொத்து நிறையா இருக்குது, வானமும் பூமியும் எல்லாமே, பூமி அது நிறைவும் அவரு தான், எல்லாம் அவரு தான். ஆனால் அவர் கூட இருந்தால் நம்மளை ஃப்ரீயாகவே என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க. அதை பண்ணாத, அதுவும் இந்த பழைய ஆட்கள், பழைய பெற்றோர் இருக்காங்களே, நம்மெல்லாம் நாங்கள் எல்லாருமே அந்த லிஸ்ட்டில் சொல்லலாம். ஏன்னா கஷ்டப்பட்டு வளர்ந்த ஆட்கள் தான். ஒரு ட்ரௌசரு, ஒரு சட்டை, வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் தான். இப்போல்லாம் நினச்ச நேரம்லாம் பிள்ளைங்க எடுக்கிறாங்க, நம்ம வாங்கி தரோம். ஆனால் வருஷத்துக்கு நமக்கெல்லாம் ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி கிழிஞ்சு போன எல்லாம் தைச்சு போட்டு அப்படியெல்லாம் வாழ்ந்த காலம். இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து மணி வேல்யூவே பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அப்போ அந்த பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் அவன் சொன்னான் முதல்ல நிறுத்தி, அவன் முதல்ல எப்போ பார்த்தாலும் அந்த காலம் இந்த காலம்னு இந்த அட்வைஸ் பண்ணுறது நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லி பிள்ளைங்க அதை ரொம்ப வெறுக்கிறாங்க. ஐயோ நீ அந்த காலத்தில் கஷ்டப்பட்ட, இந்த காலத்தில் நான் நல்லா இருக்கேன், அதை பற்றி நீ என்ன. ஸோ இந்த இளையகுமாரனுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு இளையகுமாரன்னா இன்றைய கிறிஸ்தவர்களை சொல்லலாம். ஆமாம், இன்னைக்கு யாருக்கும் சத்தியம் அதை சொல்லுகிறது, வசனம் இதை சொல்லுகிறது, ஆமாம் கர்த்தர் இதை சொல்கிறாருன்னா இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் இன்னொரு சர்ச்சு புதுசாக வருது. அவன் சொல்கிறான் என்ன வேணா செய், என்கிட்ட வாண்டான். இவன் பார்த்தா அங்கே போயிடலாம். இன்னொரு மாதிரியா பார்க்குறீங்க. ஆமாம், அவன் சொல்கிறான் என்ன வேணா செய்யின்றான். இங்கே போனால் இந்த பாஸ்டர் என்ன செய்கிறாரு, வசனம் சொல்லுகிறது இப்படித்தான் செய்யணும், இப்படி செஞ்சாதான் பரலோகம் போக முடியும்னா. அவன் சொல்கிறான் இல்லை, அவர் சொல்கிறாரு போ. ஏன்னா அவர் வேற பக்கம் போகிறாரு. பைபிள் சொல்றது அவர் வேற இயேசுவை பேசுகிறான், வேற சுவிசேஷம் பேசுகிறான். ஆமாம், நாளை அது குறித்து நான் அதிகமாக பேசுவேன். வேற காரியத்து வேற ஆவி அவங்கிட்ட இருக்கு. ஆனால் சத்தியம் பைபிள் என்ன சொல்லுகிறதுனா, அது நேற்று சொன்ன வசனத்தை திரும்ப சொல்கிறேன், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமுமாக இருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம், சத்தியத்துக்காக நிற்கிற ஆட்களுக்கு பெருசாக கூட்டம் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா வழி எங்கே பெருசாக இருக்குது, எங்கே மனிதனுடைய பார்வையில் மெஜாரிட்டி பெரிய கூட்டம். ஓ அங்கே பிரதர் எவ்வளோ கூட்டம் தெரியுமா, கூட்டம் எங்களுக்கு தெரியும், நரகத்துலேயும் பயங்கர கூட்டம் சொல்லுங்க சத்தமா இருக்கும். ஆமென். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது லட்சக்கணக்கான ஜனங்கள். ஆனால் அந்த சந்ததியிலே கானானை சுதந்திரித்தவர்கள் 2 பேர். இதுதான் வருகையில் நடக்க போகிறது, ரகசிய வருகையில் தான் நடக்கும். ஆகவே தான் நாம் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நாம் பரிசுத்தமாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ வேகமாக. ஸோ இந்த இளையகுமாரன் அப்பாட்ட சொல்கிறான், காசை கொடுத்துருங்க, நமக்கு சொத்தை என்ன செஞ்சுருங்க சொல்லுங்க, பிரிச்சு குடியா. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு தாண்டா. ஐயோ நான் உங்ககிட்ட இருக்க முடியாதியா, இருந்தா நான் என்ஜாய் பண்ண முடியாது, நான் என்ஜாய் பண்ணணும், எனக்கு ஃப்ரீடம் வேணும்னு எல்லாம் வாங்கிட்டு போனான். எதெல்லாம் இழந்தான் சொல்லுங்க, உறவை இழந்தான் சொல்லுங்க, ஸ்தானத்தை, மதிப்பை, மோதிரத்தை, அதாவது உரிமையை இழந்தான், சாப்பாட்டை, பாதரட்சையை, இப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே போடலாம். ஆனால் அவன் புத்தி தெளிந்த போது, அவன் திரும்பி தகப்பனிடத்துல வந்த போது இவர் அத்தனையும் திருப்பி கொடுத்துட்டாரு. நிச்சயமா நானா இருந்தேன்னா கொடுப்பேனான்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் அவ்வளோ நல்லவரெல்லாம் கிடையாது. ஆண்டவரே சொன்னார் பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்படின்னாரு. அதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பண்ணி பக்கத்தில் படுத்து எத்தனையோ நாள் சட்டை குளிக்காம சட்டை மாற்றாம நாத்தத்தோடு வர்றான், இவரு போய் கட்டி பிடிக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. நானா இருந்தேன்னா ஒருவேளை அக்செப்ட் பண்ணாலும் அவனை முதல்ல என் கண்ணு முன்னால நிற்க வைக்காது, போய் அவனை குளிச்சுட்டு துணியை மாற்றிட்டு வர சொல்லியான்னு இருப்பேன் நான். ஆனால் அவர் என் மேலே வைத்த நேசம். இந்த பரத்னு ஒரு தம்பி இருக்கார், ஆயத்தமா அவர் எழுதியிருக்கார் ஒரு பாட்டு, உங்களுக்கு தெரியும். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், நீரென்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. நிறைய அதில் யோசிப்பு அவங்களெல்லாம் எழுதி, அவங்கள மாதிரிலாம் இல்லை என்னை அக்செப்ட் பண்ணுவீங்களான்னா இவர் சொல்கிறார், நான் ஒன்று அக்செப்ட் பண்ணுவேண்ணா.
நீ இருக்கிற வண்ணமாகவே நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. சரி, இப்போதான் நான் மெசேஜுக்கு வர்றேன், கவனிங்க. இன்னைக்கு இதை இழந்து போனதை திரும்ப தர்றாரு. ஏன் இழந்து போனோம் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு வேத பகுதி தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 4:10 வாசிங்கள். இப்போ நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோனின் அரசன் அவர் படுத்திருக்கும் போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே ஒரு, அது ஆங்கிலத்தில் ட்ரீ, விருட்சம் எழுதியிருக்கு. அது ஒரு பெரிய மரம், விருட்சத்தை நான் கண்டேன். கவனிங்க, அதனுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் எல்லாரும் கவனிக்கணும். அந்த விருட்சம், அந்த மரம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம், ஓ மை காட், காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம். ஒவ்வொரு ஆசீர்வாதையும் எழுதியிருக்கிறத கவனிங்க. அதன் இலைகள் ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. பிளண்டி, கனி பயங்கரம், ஃபுல்லா கனி இருந்தது. ஏன்னா அந்த ஒரே மரம் எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் இருந்தது. அதை உள்ள கீழே எல்லா மிருகங்களும் நிழலுக்கு, கொப்புகள்ல நிறைய பேருக்கு வீடு அதனால் போஷிக்கப்பட்டது. எவ்வளோ ஆசீர்வாதங்கள் பாருங்க. கவனிங்க வாலிப தம்பிமாரெல்லாம் கவனிங்க. என்ன ஆசீர்வாதம்? மரம் வளர்ந்து பலத்தது. எல்லாரும் சொல்லுங்க, மரம். சின்ன செடியா இருந்தது. ஆமென். தாவீது சொல்ற, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சின்ன செடியா இருந்தது. ஆண்டவருக்கு தண்ணி ஊற்றி எரு போட்டு பராமரித்து ஆண்டவர் தான் உயர்த்தினார். ஆண்டவர் தான் உயர்த்தினார். நம்ம இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா ஸ்டேஜ்லையும் ஐ வாண்ட் டு கன்ஃபஸ் இட் அகேன் அண்ட் அகேன். நான் சொல்லுவேன், எல்லா ஸ்டேஜ்லையும் சொல்லுவேன். எனக்கு அதனால் கொஞ்சம் கூட வெக்கமோ இல்லை. வெஸ்லி மேக்ஸ்வெலுக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் அல்ல, ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். குப்பையிலிருந்து கர்த்தர் எடுத்தார். குப்பையிலிருந்து. ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தோம். பாஸ்டர் வில்லியம்ஸ், சாந்து, ஞானராஜ், நாங்கள்லாம் ஒன்றா. வி வேர் டுகெதர் ஃபார் லாங் இயர்ஸ். அவன் எல்லாரும் பற்றியும் எங்கள் ஒருத்தர் எல்லாம் தெரியும். குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்து தாவீது எழுதின வார்த்தை அது எங்களுக்கும் சொந்தமானது. ஆமென். தூக்கி கர்த்தர், ஆண்டவர் தான் உயர்த்தினார். ஆண்டவர் தான் கிருபைகளை கொடுத்தார். ஆண்டவர் தான் தாளந்துகளை கொடுக்கிறார். ஆண்டவர் தான் எல்லா கிருபைகள். அதான் தாக்கோபு எழுதுகிறான், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. கவனிங்க, இந்த மரம் வளர்ந்து பலத்தது. அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு, அதன் கொப்புகளில் ஆகாயத்து பறவைகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. இவ்வளோ ஆசீர்வாதமா கர்த்தர் உயர்த்தி வச்ச ஆண்டவர் இப்ப அடுத்த வசனத்துல சொல்றார். 13வது வசனம் வாசிங்கள். நான் படுத்திருக்கையில் காணும்போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் உரத்த சத்தமிட்டு, சரி நான் இப்ப மறுபடியும் நானே சொல்லிறேன், மரத்தை என்ன செய்யுங்கள், எல்லாரும் சொல்லுங்க, மரத்தை வெட்டுங்கள், அதன் கொப்புகளை பாருங்க. கவனிங்க, இது எனக்கு படிக்கும்போது ரொம்ப என்னால் ஜீரணிக்கவே முடியல. ஆண்டவராக இதை செய்யறது, அவர் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் எடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். மரத்தை வெட்டு, கொப்புகளை கூட என்ன செஞ்சிரு, தரிச்சிரு, இலைகளை சொல்லுங்க உதிர்த்துரு. ஓ மை காட், ஆமென். இலைகளெல்லாம் உதிர்த்துரு. அப்புறம் கனிகளை சிதறடிச்சிரு. கர்த்தர் தாங்க கொடுத்தாரு. கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சார். கர்த்தர் தான் உன்னை உயர்த்தினார். கர்த்தர் தான் மேன்மைப்படுத்தினார். இப்ப அவரே சொல்றாரு, எல்லாத்தையும் என்ன செய், உதிர்த்துரு, கனிகளை சிதறடியுங்கள், மிருகங்களும் பட்சிகளும் போய்விடட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு என்ன கேள்வினா,
எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்த மரம் ஏன் வெட்டப்பட வேண்டும்? இந்த ராத்திரி அதான் கேள்வி. எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்த மரம் ஏன் வெட்டப்பட வேண்டும்? ஏன் வளர்த்தினவரை பிளஸ் பண்ணவரை ஏன் அவர் எல்லாத்தையும் எடுக்க விரும்புகிறார்? ஏன் ஆண்டவர் இவ்வளவு கோபம்? ஏன் இந்த மரத்திற்கு நியாய தீர்ப்பு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார்? அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம தியானிச்சு இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு நேராக நம்ம திரும்ப கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்யவாராக. முதலாவது காரணம், நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவர் இவ்வளவு கோபத்தோடு இந்த காரியத்தை செய்வதற்கான முதல் காரணம் தானியேல் 5:20 வாசியுங்கள். 5:20. அவருடைய இருதயம், நேபுகாத்நேச்சாருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது, ஓகே, முதல் காரணம் என்னன்னா கவனிங்க, பெருமை. தம்பிமார் எல்லாரும் கவனிங்க, முதல் காரணம் என்ன? சத்தமா சொல்லுங்க. ஆமாம், பைபிள் சொல்லுது பெருமை உள்ளவனுக்கு தேவன், யாக்கோபு 4:6 எழுதியிருக்கிற பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் உயர்த்தினார், ஆண்டவர் தந்தார். நம்முடைய வாயில தான் வார்த்தை வரும். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் நடத்துறார், இன்னும் நடத்துவார். நம்ம வாயிலிருந்து வேற எந்த வார்த்தையும் நான் என்கிற மேட்டிமையோ அந்த பெருமையோ, இந்த பெருமை லூசிபருடைய சரக்கு. நம்முடைய குருநாதர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. மரண பரியந்தம் தன்னை தான் சாராள் நவரோஜி அன்னைக்கு எழுதினாங்க, குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். வாசிக்க தம்பி. ஜி மைனர் நினைக்கிறேன்ல, என்ன காடு, என்ன பிறந்தார்? டி மைனர். டி மைனர் கொடுங்க. குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவன் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போ. அவன் நாமம் தரித்தவர். பாடுங்க, மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார். பாடலாமா? மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ. மேன்மை வெறுத்தார், மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், தியாகியாய் வளர்ந்தார். தியாகியாய் வளர் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த நேபுகாத்நேச்சாருக்கு வந்த அந்த பெருமை, கர்வம், ஆணவம், அகந்தை, ஆமென், மேட்டிமை, நிறைய காரியங்களை சொல்லலாம். பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. வேகமாக ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். ஸோ நமக்கு பெருமை வந்துவிடவே கூடாது. பிசாசு அதை நமக்குள்ள விதைய போடாமல் பல விதத்தில் ட்ரை பண்ணுவான். ஆனால் ஆமென், நான் சொல்லுவேன், வெஸ்லி யாருன்னு எனக்கு தெரியும். ஆமென். வெஸ்லி யாருன்னு, யார் என்னை தூக்குனாலும் யார் என்ன பண்ணாலும், ஐயோ உங்களை மாதிரி ஆள் இல்லைன்னு சொன்னாலும் நான் யாருன்னு எனக்கு தெரியும். என் அளவு எனக்கு சொல்லுங்க. அப்படி மண்டை கணம் வருவதற்கு வாய்ப்பே, ஏன்னா வெஸ்லி யாருன்னு எனக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் என்ன. ஆமென். கர்த்தர் கிருபையா நடத்துறாரு, கிருபையா பயன்படுத்துறாரு. ஸோ மேன்மை பாராட்ட எந்த இடமும்
கிடையாது. கவனிங்க, வசனம் சொல்லுகிறது அகந்தை வந்தால் லட்சியம் வரும். நீதிமொழிகள் 11:2 வாசிங்கள். ஆங்கிலத்திலே அகந்தை என்ற வார்த்தை when pride comes then comes disgrace எழுதியிருக்கு. ஆமா, தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களுக்கு ஆமென் ஞானம். நீதிமொழிகள் 16:5 வாசிங்க. மனமேட்டிமை உள்ளவனும் கர்த்தருக்கு. நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன்னானது. நீதிமொழிகள் 29:23 மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். ஹல்லேலூயா. சோ பெருமை அது லூசிபரிடத்திலிருந்து வருகிறது, தாழ்மை நம்முடைய இயேசுவிடத்திலிருந்து வருகிறது. நாம் தாழ்மையை தரித்து கொள்வோம் எந்த இடத்திலும். அதாவது மனத்தாழ்மை. நிறைய பேர் வெளியே தாழ்மையா இருப்பான், உள்ள இல்லைங்க. நல்ல கவனிங்க, இது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? உங்களுக்கு யாராவது ஆலோசனை கொடுக்கும்போது, அது பின்னால் செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரேன். உங்களுக்கு ஏதாவது கர்த்தர் உங்களோட பேசும்போது தான் உங்களுக்குள்ள இருக்கிற பெருமை வெளியே வரும். அதாவது இந்த ஏசாயா 57:15 இருக்குல்ல, என்ன வசனம்? நித்திய வாசியும் வாசிங்க. பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். கவனிங்க, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி. என்ன ஆவிங்க? பணிந்த ஆவி. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இதனுடைய அர்த்தம் என்னன்னு நான் நிறைய புஸ்தகங்களை டிரான்ஸ்லேஷனை பார்த்தப்போ அங்கே நிறைய பரிசுத்தவான் எழுதியிருந்த ஒரு காரியம் என்னன்னா, பணிந்த ஆவி அப்படின்னா வார்த்தை வந்த உடனே அதற்கு கீழ்ப்படிவது. ஒரு வசனம் சத்தியம் வரும்போது, ஊழியக்காரங்க ஒன்று சொல்லும் போது உடனே கீழ்ப்படிவது. அதை தான் பைபிள் சொல்லுது, வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான். சொல்லுங்க, அதை எதிர்த்து பேசுறதோ, அட போயா என்னையா பெரியது, இது என்ன தப்பா, சும்மா வந்து ஓவரா பேசிட்டு இருக்கிற, இப்படியெல்லாம் பேசுறது உள்ள என்னது, ஆனா வெளியே தாழ்மை மாதிரி இருப்போம். எல்லாருமே தேவதூதர்கள் மாதிரி தான் இருப்போம். சூழ்நிலையில தான் நம்ம யாருன்னு தெரிய சரியான கலர் சொல்லுங்க எல்லாரும். ஆமா, சூழ்நிலைகள் தான் நம்மளை உள்ள இருக்கிற மாம்சத்தை காட்டி கொடுத்துரும். ஸோ கவனிங்க, நல்ல கவனிங்க. அப்போ அதுக்கு உதாரணம் வந்து சவுல், தாவீது. ரெண்டு பேரையும் கர்த்தர் உயர்த்தினார், குப்பையிலிருந்து தான் உயர்த்தினார். ஏன்னா சவுலே சொல்றாரு, சாம்பேல் அவர் ராஜா வாக்கும்போது சொல்றாரு, ஐயோ நான் லாய்க்கே கிடையாதுங்க, எங்க கோத்திரம் சின்ன கோத்திரங்க, எங்க குடும்பம் அதுல ரொம்ப சின்ன குடும்பம், என்னையா என்னையா. எமில் ஜெபசிங்கன்னு ஒரு பாட்டு எழுதினாங்க, என்னையா தேடி நீ ஐயா ஏசுநாதா உம்மை மறந்தவோர். ஒரு நோட்டு கம்மி பண்ணுங்க. என்ன உம்மை போல் யாருண்டு, என்ன உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல். ஆண்டவரை பார்த்து பாடலாமா? ஓ உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல். மறுபடியும் பாடுங்க, உம்மை போல், உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவாதம் பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவாதம். அடுத்த சரணம் உம்மை போல். ஓகே, இதுதான் எந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்திலும். பாடுங்க, உலகம் மாமிசம், உலகம் மாமிசம்
பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தே, நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தே. என்னையா தேடினீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினார். என்னையா தேடினீ ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல். வாலிப பிள்ளைங்கள்லாம் கவனிங்க, இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே தவறுகிறவர்கள் தான். கவனிங்க, நீங்க நான் பேசுறேன், நான் ப்ரீச்சரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. ஆமேன். ஏன் ஆமேன். நம்ம அதனால தான் பவுல் சொல்றேன், நான் அனுதினமும் சாகிறேன். ரொம்ப ஒவ்வொரு நாளும் கேர்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா மாம்சம் இருக்கிற வரைக்கும் எனக்கு போராட்டம் உண்டு. பிசாசு தூண்டிகிட்டே இருப்பான், விழ வைப்பதற்கு அவன் வாய்ப்புகளை பார்த்துட்டே இருப்பான். நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அப்போ சின்ன சறுக்குதல் ஏதோ வருவது வரலாம். ஆனால் கர்த்தர் உணர்த்தும் பொழுது யார் மூலமாகவும் கர்த்தர் உணர்த்துவார். சின்ன பிள்ளைங்க மூலம் உணர்த்துவார், பெரியவங்க மூலம் உணர்த்துவார், ஊழியக்காரங்க மூலம் உணர்த்துவார், வசனத்தின் மூலமாக உணர்த்துவார். அதை உணர்த்தும் போது அதுக்கு எஸ் லார்ட் ஐ எம் சாரி அப்படின்னு ஆண்டவர்கிட்ட விழுறான் பாருங்க, அவன் தான் தாழ்மை உள்ளவன். அவன் தான் அந்த ஏசாயா 57 பணிந்த ஆவினா அதானா. ஆனால் அந்த சவுல் என்ன சொன்னான் சொல்லுங்க? சாமுவேலை பார்க்கவே பம்புவான் முதல்ல. இப்போ சாமுவேலை பார்த்து சொல்கிறான், என்னையா ஆமாம் பாவம் செஞ்சேன், என்னப்போ யார் செய்யலை, இதெல்லாம் இப்போ சர்வ சொல்லுங்க, நீ ரொம்ப ஓவராக பேசுறியா, நீர் பேசாம மூப்பருக்கு முன்னால் எனக்கு கனம் பண்ண வாயா அப்படின்னு கூப்பிடுறான். யார? இவர் அபிஷேகம் பண்ண பாஸ்டரை. ஏன்னா தலைக்கு என்ன ஏறி இருக்கு, வாயை திறந்து சொல்லுங்க. பெருமை ஏறிச்சுன்னா போதகுற சொல்லை நீ என்ன செய்வாய்? நீதிமொழிகள் அப்படிதான் எழுதியிருக்கு, அசட்டை பண்ணுவேன். அப்பா அம்மா சொல்ல என்ன செய்வேன் சொல்லு. எனக்கு இப்ப பிள்ளைங்கள்லாம் சொல்றது உங்களுக்கு ஒன்றும் ஆமா, இவனுக்கு இவளுக்கு தான் எல்லாமே சொல்லுங்க. உங்களை மாதிரி ஆடின ஆட்கள் தான் நாங்களும். என்ன ஞான்ராஜ்? ஆமா, உங்களை விட ரொம்ப கேவலமாக வாழ்ந்து அடிபட்டு நொந்து நூலாய் கற்றுக்கொண்ட அனுபவத்திலிருந்து சொல்றோம். ஆமேன். அப்பா அம்மா ஆலோசனையை தள்ளிடாதீங்க, அது உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியாமல் இருக்கலாம், உங்களை மாதிரி உங்களுக்கு பீட்டா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் அவங்க கர்த்தருடைய ஆலோசனையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க அனுபவத்தில் இருந்து, அவங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிற காரியத்தில், அவங்க கற்றுக்கொண்ட காரியத்திலிருந்து, அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்லும் போது அதை நீங்கள் தட்டின உங்கள் லைஃப்பில் யூ ஹாவ் டு பே த ப்ரைஸ். ரொம்ப பெரிய விலைக்கரையும் நீ செலுத்தணும். ஐ மீன் இந்த செலுத்து நான் பின்னால் சொல்கிறேன் இந்த சத்தியத்தை. ஸோ அதனால் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஸோ பெருமை. ஆனால் தாவீது பாருங்களேன், சவுல் விட்டுருங்க, சவுல்ல ஆண்டவர் பார்த்தாரு, ஊழியக்காரன் சொல்லி இவன் மனம் திரும்பலன்னு அவரே பார்த்தார், இனிமேல் இவங்கிட்ட எனக்கு வேலை சொல்லுங்க. இந்த பெருமை உள்ளவன் மனம் திரும்புறதுக்கு சரியில்லாத ஆள்கிட்ட ஆண்டவரே இருக்க மாட்டார். ஆனால் அவன் நினைச்சிட்டு இருப்பான் ஆண்டவர் இருக்கிறார். ஏன்னா இருக்கிறது வேற ஆளு. ஏன்னா கனிகளினால் அவனை, ஆமா, ஆவியானவர் இருந்தா கனி வெளிப்படும், கீழ்ப்படிதல் வெளிப்படும், தாழ்மை வெளிப்படும், மனம் திரும்புதல் வெளிப்படும். அறிக்கை செய்யணும். நான் இப்போ சமீப காலத்தில் நான் ஆதி சபையுடைய அனுபவங்கள் திரும்ப சபைக்குள் வரணும்னு நான் ரொம்ப பாரத்தோடு நான் ஊழியம் செய்கிறேன். கர்த்தரை நான் பாரப்படுத்துகிறேன். ஆமேன். ஒரு அதாவது கவனிங்க, நல்லா கவனிங்க. வாலிப பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, நீங்கள் கவனிக்கணும், நீங்கள் சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்.
தவறான ஆட்களை நீங்கள் யூ ஷுட் நாட் ஃபாலோ. அது யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ண கூடாது. அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஆமேனை காணோம், உங்களை காப்பாற்ற யாராலும். ஏன்னா ஆண்டவரே போயிட்டார். அப்புறம் யார் நாங்களாக வருவோம்? நாங்கள் வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவரே போயிட்டார். பவுல் சொல்கிறாரு, அவனை நான் சாத்தானுக்கு இதுக்கப்புறம் என்ன ரட்சிப்பு இருக்கா என்ன? நோ. கவனிங்க நல்லா. இப்போ நீங்க தனியா சீக்ரெட் சின்ல நீங்க விழுந்துட்டீங்கன்னு வைங்க. வாலிப பிள்ளைங்க எல்லாரும் கவனிங்க. தனியா நீங்க சீக்ரெட் சின்ல சொல்லுங்க, பேசுங்க, விழுந்துட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னா நீங்கள் ஆண்டவரிடத்துல மனம் திரும்புங்க. பர்சனலாவே மனம் திரும்புங்க. அது வெளியே சொல்லுங்கய்யா, வேண்டாம், தேவையில்லை. ரைட், தேவையில்லை, வேண்டாம். ஆனா நீங்க விழுந்தது, நீங்க செய்த பாவம் உங்கள் குடும்பத்திற்குள் தெரிஞ்சிருச்சுன்னா அதை நீங்க அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேட்கணும். யோ தம்பி மாதிரிலாம் சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. என்ன ஆமேன்? எதுக்கு சொன்னீங்க? குடும்பத்தில் அது இடரல் உண்டாச்சு, அப்பா அம்மாவுக்கு விரோதமா செஞ்சீங்க, அது எல்லாரும் குடும்பத்தில் இருக்க 5 பேருக்கு தெரியுதுன்னா நிச்சயமா நீங்க அப்பா அம்மாட்ட மற்றவங்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும், ஒப்புரவாகணும். ஹலோ. அடுத்தது, நீங்க விழுந்த தவறு, நீங்க செய்த பாவம் சபைக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அது எனக்கும் தேவனுக்கும் உரியது. உன்னை உயிரோட புதைக்கணும். இந்த ஏமாத்தெல்லாம் கிறிஸ்தவத்தில் கிடையாது. சபைக்கு தெரிஞ்சதுன்னா, நாங்கெல்லாம் எங்களை வளர்த்துன ஊழியக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, ஏய் தம்பி நீ என்ன செய்ய, கம்யூனியன் 6 மாதம் தள்ளி வச்சிருவாங்க. நாங்கெல்லாம் அப்படியே என்ன தள்ளி வச்சதில்லை, ஏன்னா நம்ம பண்ணது அவருக்கு தெரியல பாஸ்டருக்கு. அப்படி தள்ளி வச்சாலும் அவங்க ரொம்ப தாழ்மையோடு இந்த 6 மாதம் வந்து சபையில் உட்காந்து வசனத்தை கேட்டு அவங்க மனம் திரும்பி 6 மாதம் கழித்து சபையில் எழுந்திரிச்சு சாட்சி சொல்லணும். நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சேன், சபையார் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இடரல் உண்டாயிடுச்சு, தப்பு பண்ணிட்டேன், ஆனால் கர்த்தர் என்னை மன்னிச்சார், அந்த பாவத்தை விட்டு அவன் என்னை தூக்கி எடுத்துட்டாரு, நான் இப்போ பரிசுத்தமாக வாழ என்னை ஒப்பு கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சாட்சி சொல்லணும். அப்போ தான் உனக்கு கம்யூனியன். ஏன்னா இந்த காலத்து சபைக்கு தெரியாது இல்லை, நம்ம சொல்லி கொடுக்கணும். அடுத்தது நான் செஞ்ச, இப்போ நான் என்ன மாதிரி ஆட்கள் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நான் விழுந்தது வெளியே தெரிஞ்சிருச்சு, சோசியல் மீடியாவில் எல்லாம் போயிடுச்சுன்னா நான் வந்து ஓப்பனாக அறிக்கை செய்தே ஆகணும். அது வரைக்கும் நான் ஊழியம் செய்ய, இதுதாங்க பைபிள், கிறிஸ்தவ ஒழுக்கம், இதுதான் முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்த காரியம். நான் இதை சொல்ல ஏவப்படுகிறேன். ஆமேன். பூனை கண்ணை மூடனா உலகமே இருந்துச்சுன்னு உட்காந்து எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம்னா உனக்குள்ள பெருமை இருக்கு, அவனை விட்டு விலகு. அல்லையிலேயே சொல்ல மாட்டீங்கன்னு தெரியான கர்த்தர் நல்லவர். அவன் அவன் தாழ்மை இருந்துச்சுன்னா உளுந்துரும், தாழ்மை இருந்துச்சுன்னா சாரி 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 ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சாரி சொல்லணும், மனுஷங்கிட்டலாம் சாரி சொல்லணும், ஒப்புரவாயிரும், ஓப்பனாக எந்திரிச்சு. நான் சொல்லுவேன், பாவம் செய்கிறதுக்கு தான் வெக்கப்படணும், அறிக்கை செய்கிறதுக்கு வெக்கப்படவே வேண்டியது இல்லை. யார் என்ன நினைச்சாலும் சரி அறிக்கை செஞ்சிடலாம். கர்த்தர் அவங்களுக்கு கிருபை தருகிற, பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. சரி, 2வது காரணத்துக்கு சீக்கிரமா வரேன். 3 காரியத்தை நான் சொல்லணும். 2வது 4வது அதிகாரம் 26 27 வசனங்களை வாசிங்கள். 26 27 வேகமா வாசிங்க. 4. ஆனாலும் விருட்சத்தின் வேறாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலைக்கும். அடுத்த வசனம் வாசிங்க பிரதர், வாசி. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். பாருங்க, கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் so loving, so gracious, merciful சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளோ நல்ல தேவன். இப்ப கவனிங்களா, இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லாரும் பாருங்க, ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாருங்க. ஜட்ஜ்மெண்ட் என்ன செஞ்சாரு சொல்லுங்க, சொல்லிட்டாரு. என்ன, இந்த மரத்தை என்ன செய், வெட்டு, கொப்புகளை
வெட்டு, இலைகளை உதிர்த்து போடு, கனிகளை சிதறடியுங்கள், பறவைகள்லாம் போய்விடட்டும். ஜட்ஜ்மெண்ட் ஃபினிஷ். இவன் செஞ்சதுக்கு இதான் நியாய தீர்ப்பு சொல்லிட்டாருங்க. ஆனா அவர் அன்புள்ள கர்த்தர், கிருபை உள்ளவர். எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யற ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறவர். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அவர் உன் மேல நம்ம செஞ்ச தப்புக்கு நியாய தீர்ப்பை ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் அது இம்மிடியட்டா அவர் என்ன செய்ய மாட்டாரு, அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாரு, வெயிட் பண்ணுவார். இந்த வெயிட்டிங் சீசன்ல இவனுக்கு ஆண்டவர் ஊழியன் மூலமாக ஆலோசனையை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? அவர் சொல்றாரு, நீர் நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உம்முடைய அக்கிரமங்களையும் அகற்றிடும், அப்பொழுது ஒருவேளை உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு பாருங்க, கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருங்க, கொஞ்சம் சரி செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா மாறிடுவாரு. ஏன்னா அவர் நினிவேக்கே மரம் இறங்கின தேவன், ஆகாப் ராஜாவுக்கே இறங்கின ஆண்டவர், அவ்வளோ படுபாவிக்கே இறங்கின ஆண்டவர். நிச்சயமா உங்களுக்கு நிச்சயமா இறங்குவார் தம்பி. ஆண்டவர் இந்த தண்டனை உங்க மேல வராது தம்பி, உங்க குடும்பத்தின் மேல வராது. ஊழியக்காரங்க மூலமா கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, நானு பெருமை உள்ளவனுக்கு மட்டும் ஆலோசனையை கொடுக்க முடியாது சார். இந்த மேட்டிமை இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனையே சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? எனக்கெல்லாம் இவன் என்ன சொல்றது, எனக்கெல்லாம் இவனுக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். ஏன்னா உன்னை ரொம்ப நேசிக்கிறார். உன் மேல அந்த நியாய தீர்ப்பு வர்றது அவருக்கு விருப்பம் இல்லை, ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா உன் மேல அந்த நியாய தீர்ப்பு உன் குடும்பத்தின் மேல வருவது அவருக்கு பிடிக்கல. அவர் இரக்கமுள்ள தேவன், தீமை செய்யாதவர். ஆமீன். அவருக்கு ஆலோசனை கொடுத்து மனம் திரும்புவானான்னு காத்துட்டே இருக்கிறாரு, காத்துட்டே இருக்கிறாரு. எவ்வளவு நாள் காத்தாரு தெரியுமா? எவ்வளவு நாள் காத்து கொண்ட, ஐ மீன், சரி நல்லா கவனிங்க, அதை சொல்றேன், அடுத்த வார்த்தையில சொல்றேன். ஸோ ஆலோசனையை அவன் தள்ளினான். நீதிமொழிகள் 11:14 சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நீதிமொழிகள் 15:22 ஆலோசனை இன்மையால் எண்ணங்கள் சித்தியாமற் போம், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். நான் ஏன் வாசிக்கிறேன்னா நேரம் இல்லை. நீதிமொழிகள் 12:15 ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். நீதிமொழிகள் 5:11-14 நிறைய வசனங்கள் நீதிமொழிகள்ல ஆலோசனையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே கேளுங்கள், வாலிபர்களே கேளுங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு அட்வைஸ் பண்றது பிடிக்காது. யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா அந்த ஆளை நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க. அப்பா அம்மா அட்வைஸ் பண்றது இன்னைக்கு பிள்ளைகளுக்கு, இந்த சந்ததிக்கு பிடிக்கிறது இல்லை. இதெல்லாம் பிசாசுடைய காரியங்கள், அவனுடைய சரக்கு. ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளை, ஏசப்பா பிள்ளைன்னா லிசன். பெரியவங்களுக்கு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, அப்பாவுடைய ஆலோசனையை கொஞ்சம் கேளுங்க, அம்மாவுடைய ஆலோசனையை கொஞ்சம் கேளுங்க. நாங்கள் எங்கள் வெறும் அனுபவம் மட்டுமல்ல, நாங்கள் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறதை நீங்க பார்க்குறீங்க, நாங்கள் வாழ்றதை பார்க்குறீங்க. ஆமென். ஆண்டுடைய உதவியினால ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை நாங்கள் பெற்று உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். உங்கள் வாழ்க்கையை கெட்டுவிடக்கூடாது. உங்கள் எதிர்காலம் பிசாசு உங்களை எப்படியாவது உங்களை கொண்டு போயிடணும்னு பார்க்குறான். ஏதாவது ஒரு வகையில் உங்களை கொண்டு போய் உங்கள் வாழ்க்கையை அழிக்கணும்னு ட்ரை பண்ணுறான். ஆமீன். ஆலோசனைக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா, கொஞ்சம் கேட்டுட்டீங்கன்னா, ஆமீன், பிசாசுடைய திட்டங்கள் எல்லாம் தவிடுபொடியாகி உன் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாலிப பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிறார், சின்ன பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிறார். ஆமீன். பெரியவர்களும் ஊழியக்காரங்க மூலமா கர்த்தர் ஆலோசனை கொடுத்தா கேட்கணும். அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. இப்போ நாங்கெல்லாம் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாலும் யாராவது சொன்னால் உடனே கேட்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், கற்றுக்கொள்றதுக்கு ரெடியாக இருக்கோம். அது சாகிற வரைக்கும் அப்படி தான். நிறைய பரிசுத்தவான்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும், நிறைய பேர்கிட்ட நாங்களே, இப்போ நான்லாம் ஒரு டைம் நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் நடத்தினப்போ நான் எல்லாம் பாஸ் டேவிட் ப்ராசம் எல்லாரும் நீங்கள் நடத்துகிறீங்க செய்யுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா சொல்லுங்கள் தயவு செய்து. நான் உங்கள்கிட்ட போய் டைரெக்டாக சொல்லியிருக்கேன். நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் 30-35 வருஷமாக நிறைய பாடல்களை ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஒரு காலத்தில் நாங்கள் திருச்சியில் சிடி போட்டது ரவுண்ட் அடித்தோம், ஞாபகம் இருக்குது அதெல்லாம். லிசன் கேர்ஃபுல்லி. அப்போ பிளண்டி ஆஃப் சாங்ஸ்.
பிரதர் ஸ்டூவர்ட் பாடுற சாங்ஸ், மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் நான் ஆண்டவர் கிருபையாக கொடுத்த பாடு தான். இயேசு நல்லவர், இயேசுவே ஆண்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்னா. ஸோ நிறைய பாடல்கள் இது வரைக்கும் ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கார், எவ்ரிடே நியூ சாங்கு. நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் நான் அந்த இன்னொரு சாங் எழுதினேன். எத்தனை பேர் கேட்டீங்க? இந்த நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே அப்படின்னு ஒரு சாங் எழுதியிருக்கேன். யாராவது கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டை? ஜி மேஜர் கொடுங்க தம்பி. இந்த ஏசாயா 57:15 நான் தியானிக்கும் போது இந்த பாடல் எழுதினேன். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. பாடலாமா? மகத்துவம் உன்னதமுமான, மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே, எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே, எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். சேர்ந்து பாடலாமா? பரிசுத்தர் நீர் come on again. பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் நீர். இப்ப பாடுங்க. பாத்திர, பாத்திர நீர் எல்லா மகிமைக்கும், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திர, பாத்திர, பாத்திர நீர் பாத்தி, எல்லாமே கனத்திற்கும், எல்லா கனத்திற்கும் நீர் Come on, sing. மேலானவர், மேலானவர் நீர் மேலானவர், எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், மேலானவர். ஓ நீர் எல்லா நாமத்திலும், எல்லாம் நீர்மே. சொல்லுங்க. நல்லவர், நல்லவர் நீர் பெரியவர், உன்னதா, உன்னதா நீர் உயர்ந்தவர், நல்லவர், உங்க சத்தம் கேட்கட்டும். நீர் உன்னதா, பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே. சோ நல்லா இருக்கு அந்த பாட்டு? சொல்லுங்கயா. சரி, ஓகே. நான் அந்த பாட்டை பாடி ரிலீஸ் பண்ணோம். சென்னையில் பாஸ்டர் ஸ்வர்ணராஜன் ஒருத்தங்க இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சீனியர் பாஸ்டர் அசம்பிளிஸ் ஆஃப் காட். அவர் 40 வருஷத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க அடிக்கடி பேசுவாங்க. அந்த டைமில் நாங்கள் கொஞ்சம் மிடில் ஈஸ்டில் ஊழியத்து இருந்ததுனால அங்கே இந்த ரெகுலராக மெசேஜ் எல்லாம் பார்க்க முடியல. அதை முடிச்சுட்டு வரும்போது என் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் இருந்தது. பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. வெஸ்லி, ஏன்னா நாங்கள் அடிக்கடி அவர் கூட உட்காந்து பேசியிருக்கோம். இந்த நாட்களில் நிறையா இயேசுன்ற நாமத்தை உயர்த்தணும், இயேசுன்ற நாமத்தை உயர்த்தணும். அதனால் நிறைய அந்த ஹீப்ரூ டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய பயன்படுத்துகிறாங்க. அதனால் மற்றவங்களுக்கெல்லாம் புரிய, இயேசுவின் நாமத்தையே 2000 வருஷமாக நம்ம என்ன செய்ய முடியல, இந்தியாவுக்குள்ளே கொண்டு போக முடியல. இதே ஊரில் இருக்கிற ஒரு பாஸ்டர் இந்த ஹீப்ரூ படித்து கெட்டு போன ஒரு ஆள் என்கிட்ட உட்காந்து சீரியஸாக சொல்கிறார், வெஸ்லி நம்ம இயேசுன்னே சொல்லக்கூடாது. ஞானராஜுக்கு அந்த ஆள் தெரியும்.
இயேசுன்னே என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னார். நான் சொன்னேன், அண்ணா வேற எப்படி சொல்லணும்? யெஷுவான்னு சொல்லணும், யெகோஷுவான்னு சொல்லணும். நம்ம தெரியாம சொல்லிட்டு இருந்தோம்னாரு பாருங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவரோட உறவையே கட் பண்ணிட்டேன் நான். அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணன் ஒரு காரியத்தை சொன்னாங்க. இந்த பைபிளை ரொம்ப ஈஸி லாங்குவேஜில், தமிழ்லையும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மூமெண்ட் வந்து இயேசுன்னு சொன்னால் புரியல, பலியாடு அப்படின்னு டிரான்ஸ்லேட் ஞாபகம் இருக்கா? ஆமாம், பலியாடு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு ஒரு டீம் அதை டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா பலின்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சிடும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா லீடர்ஸ்கிட்டையும் ஒரு ஒப்பீனியன் கேட்கறதுக்கு அனுப்பிச்சப்போ இவருக்கும் ஒரு லெட்டர் வந்துச்சான். அவர் சொன்னாராம், நீ ஏதாவது பிசாசு பிடிச்சி ஏதாவது வந்து பலியாடு நாமத்தினால போன்னு சொல்லு, போச்சுன்னா எழுதிக்கோன்னாராம். இயேசுவின் நாமம். நம்ம எத்தனை பிசாசை துரத்தியிருப்போம், இயேசுன்ற நாமத்தில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அதனால தான் இந்த பெனட் எழுதின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் என்ன வல்லமையான நாமம் அல்ல? ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் அதை, நானும் சொர்ணராஜ் பாஸ் நிறைய சொல்லியிருக்கேன், நீங்கள் இயேசுன்னு எழுதுறீங்க, எழுதுங்கன்னு. ஆனால் இந்த பாட்டை நித்திய வாசியை கேட்டுட்டு அவர் சொன்னார், வெஸ்லி நீங்கள் யாரை பார்த்து பாடுறீங்கன்னு அதில் தெரியல, பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, உங்கள் மூலமாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டாங்க. இப்போ என்னையா இல்லை, முதல் மெசேஜ் அதான் போட்டாங்க. அப்படி போட்டோன்னே இப்போ நான் பார்க்குறேன், நான் பார்த்தோன்னே, யோ நான் எத்தனை பாட்டு எழுதியிருக்கேன் தெரியுமா? இந்த ஆள் பிரசங்க வேணாம், நல்லா சொல்லுங்க, நான் என்ன கேட்டிருக்கணும், உமக்கு ஒரு பாட்டாவது நீர் எழுதியிருக்கிறீரா தெரியுமா? இல்லை எழுதியிருக்கீரா? நான் எத்தனை பாட்டு தெரியுமா எழுதியிருக்கேன் அப்படின்னு நான் பேசி இருக்கணும். எனக்குள்ள லூசிபர் ஆவி இருந்தா. என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? எனக்குள்ள மேட்டிமை இருந்துச்சுன்னா எனக்கு அப்படிதான் என்ன செய்யும், கோபம் வரும். இந்த ஆள் பிரசங்கத்தோட நிறுத்தியா? உமக்கு பாட்டை பற்றி உமக்கு என்ன தெரியும்? எனக்குள்ள கோபம் வந்திருக்கணும். ஆனால் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கார். ஆமே, நான் அதை பார்த்து பதறி அவருக்கு மெசேஜ் போட்டேன். பாஸ்டர், நம்ம ரெண்டு பேரும் பேசுறது ஞாபகம் இருக்கு, இயேசுவின் நாமத்தை உயர்த்த தான் சீசர்கள்லாம் செத்தாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இயேசுவின் நாமத்தை 147 கோடிக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் இயேசுவை உயர்த்தணும், இயேசுவின் நாமம். ஆமேன். எல்லா சாங்லையும் நான் ஜோம் பண்ணிக்க, நீங்களும் ஜோம் பண்ணிக்கோங்க. இனிமேல் நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன் பாஸ்டர்னு எழுதுனேன் பாருங்க. அதை பார்த்தோன்னா அவர் ஆடி போயிட்டார். அது சொன்னார், வெஸ்லி ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டோம், உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம், இப்படி தான் ஆட்டிடியூட். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பசங்கிட்டலாம் யாருமே பேச பயந்துக்கிறாங்க. ஏன்னா எவனு சொல்றான், ஐயோ நீ பழைய ஆளியான்றான், எனக்கு எல்லாம் தெரியும் ஆன்றான். ஏன்னா உள்ள வேற ஆவி இருக்கு. அல்லேலியா சொல்லினா உங்க மேலே எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. இருக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தேவ மனிதர்கள் மூலமா வர்ற ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையாக எடுத்துக்குவீங்க. நீங்க கீழே விழவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை கடைசி வரைக்கும் உங்களை நடத்துவார். ஏன்னா சத்துரு ஆலோசனை கேட்க விட ஆண்டவர் 12 மாதம் வெயிட் பண்ணாரு. நேபுகாத்நேச்சாருக்கு தானியேல் ஆலோசனை கொடுத்துட்டாரு. வெயிட் பண்றாரு 12 மாசம். தானியேல் 4:29 வாசிக்க நான் முடிச்சிடுறேன். 12 மாதங்கள். கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அழகர் ஊமை சொல்லுகிறார். தம்பி, தங்கச்சி, வாலிப சகோதரா, சகோதரி கேளுங்கள். ஒரு தோட்ட, அதிலே ஒரு மரம். அந்த எஜமான் வந்து சொல்லுகிறார், இந்த மரத்தை வெட்டு, நிலத்தையும் கெடுக்கிறது, இது கனியை கொடுக்க மாட்டேங்குது. நான் எத்தனை வருஷமா பார்க்கிறேன். அந்த தோட்டக்காரன் காலை பிடிச்சு சொல்றாரு, ஐயா இந்த ஒரே ஒரு 12 மாசம்
12 months, இன்னொரு 12 மாசம் கொடுங்க கிருபையா. நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம் தோட்டக்காரனாகிய இயேசு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறதுனால தான். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுறாரு. இது தெரியாம என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் பாவம் செய்யறான், நல்லா தானே இருக்கான். அவன் அக்கிரமம் பண்றான், நல்லா தான் இருக்கான். நம்மளும் ஏதோ செய்யறோம், நல்லா தானே இருக்கோம். ஆண்டவர் கிருபையை 12 மாசமா காத்துட்டு இருக்கிறது இவனுக்கு தெரியல. அதைத்தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 8:11 வாசியுங்கள். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது. தம்பி, நீங்க ரகசிய பாவம், சீக்ரெட் சீன், நீங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமா, பாஸ்டருக்கு விரோதமா, பெரியவங்களுக்கு விரோதமா அல்லது தவறான காரியங்களை செஞ்சுட்டு நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்காத. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமா நடக்கல. ஏன்னா அவர் கிருபை உள்ளவர். நீ மனம் திரும்பவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. நியாய தீர்ப்பை ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணாம அவர் வெயிட் பண்றார். இன்னைக்கு இன்னொரு வருஷம் அவன் நிச்சயமா திருந்துவான், நிச்சயமா கனி கொடுப்பான்னு ஆண்டவர் இயேசு பரிந்து பேசுறதுனால தான் இன்னைக்கு நீ ஜீவனோட இருக்கிற ஒழிய நீ பாவம் செஞ்சு நல்லதாயா இருக்கிறேன்னு சொல்லி பிசாசு அப்படி சொல்லுவான். ஏமாந்துடாத. ஆண்டவர் கிருபை உள்ளவர், உன் மேல ரொம்ப இரக்கம் உள்ளவராக அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். இன்னைக்கு மனம் திரும்பிடு. இன்னைக்கு பாவத்தை அறிக்கை செஞ்சார். இனிமேல் நான் பாவம் செய். ஆண்டவர் இனிமேல் சொல்றார், ஏன்டா நேற்று செஞ்ச, ஏன் முந்தா நேற்று செஞ்ச. அது மனிதர்கள் கேட்பாங்க, அப்பா அம்மா அப்படி சொல்லுவாங்க, இல்லை மற்றவங்க அப்படி சொல்லு. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டேன். இனிமேல் செய்யாதுடா, இனி பாவம், அவ்வளோதான். இதுதான் ஆண்டவர் சொல்றது. இனி பாவம். நேற்று ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்க மாட்டார். செய்ய மாட்டேன் தீர்மானம் எடுத்துட்டியா, இனிமேல் செய்யாதப்போ, உனக்கு நான் கிருபை தரேன் போ, உன்னை நான் மன்னிச்சிடறேன் போ. இதுதான் நம்முடைய